என்எல்சி ஊழியர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் 20% தீபாவளி போனஸ் கேட்டு தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கத்தினர் அங்கு என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 8.33% போனஸ் வேண்டாம், 20% போனஸ் வேண்டும் என்று இன்று போராட்டம் அறிவித்திருந்தார்கள். அந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. ஆனால் காவல்துறை அனுமதி தடையை மீறி அங்கு போராட்டத்துக்கு குவிந்தார்கள். போலீசார் அவர்களை தடுத்தார்கள். ஆனாலும் அவர்கள் கேட்காமல் தொடர்ந்து போராட்டம் செய்து வந்தார்கள். தற்போது வரை கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக போராட்டம் நடைபெற்ற வேளையில் என்எல்சி அதிகாரியோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ அவர்களை வந்து பார்க்காதனால், பேச்சுவார்த்தை நடத்தாதனால் என்எல்சி முற்றுகையிடுவதற்காகவும் என்எல்சி நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காகவும் தற்போது முன்னேறி சென்றார்கள். காவல்துறை அவர்களை தடுக்கும் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அனைவருமே கையில் வந்து செல்போன் ஒளியை ஏற்படுத்தி என்எல்சி நிர்வாகமே கண்ணை திறந்து பார் என்று கோஷமிட்டு அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனால் ஒரு பதட்டமான சூழல் ஏற்படுது. இதுவரை என்எல்சி உயர் அதிகாரிகள் யாரும் அங்கு வரவில்லை. வருவாய்த்துறையும் வராத காலம் ஒரு பதட்டமான சூழல் ஏற்படுகிறது. குறிப்பாக தற்போது போராட்டக்காரருக்கும் காவல்துறைக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அங்கு மாறிவிட்டது. இதனால் என்எல்சி முழுவதும் ஒரு பதட்டமான சூழல் தான் உள்ளது. நன்றி ஸ்ரீதர். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். என்எல்சி ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அங்கு காவலர்களுக்கும் என்எல்சி ஊழியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு நடந்து கொண்டிருக்கிறது.